அமைச்சர்களால் நேர்ந்த அவமானம், உடனே விலகல். என்ன நடந்தது? செயலாளர் சீனிவாசன் ராஜினாமா செய்தது. அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடந்த 8 வருஷமா தமிழக சட்டசபை செயலாளரா இருந்த சீனிவாசன் அவரோட பதவிக்காலம் முடிய 4 மாதங்கள் இருந்த நிலையில திடீர்னு பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. தமிழக சட்டசபை செயலாளரா இருந்த சீனிவாசன் திடீர்னு நேத்து தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. கடந்த 2018ஆம் ஆண்டுல இருந்து 6 வருஷமா அவர் சட்டசபை செயலாளரா பொறுப்பு வகித்து வந்திருக்காரு. பொதுவா ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் சட்டசபை செயலாளர் மாற்றம் செய்யப்படுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருந்தப்போ சீனிவாசன் அந்த பொறுப்புல இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா வந்து திமுக ஆட்சியிலேயுமே தொடர்ந்து அந்த பதவியிலேயே நீடிச்சு வந்தாரு. கடந்த 2023ஆம் ஆண்டுல சீனிவாசனோட பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது. அவர் ஓய்வு பெற இருந்தாரு. ஆனா அப்போ முதல்வரா இருந்த ஸ்டாலின் அவரது பதவிக்காலத்தை 3 வருஷம் வரைக்கும் நீடிப்பு செஞ்சாரு. அவர் 2026 செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த பொறுப்புல இருப்பாரு அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. ஆனா விஜய் முதல்வரான நிலையில பதவிக்காலம் முடிவடைவதற்கு 4 மாதங்கள் உள்ள நிலையில சீனிவாசன் தனது பொறுப்பை நேத்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. தனிப்பட்ட காரணங்களுக்காக சட்டசபை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதா சொல்லி அதற்கான கடிதத்தை சட்டசபை சபாநாயகர் JCD பிரபாகர் கிட்ட வந்து சீனிவாசன் வழங்கியிருக்காரு. இதனையடுத்து புதிய சட்டசபை செயலாளரா சாந்தி நியமனம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சீனிவாசன் ராஜினாமாவிற்கு முதல்வர் விஜயின் ஆலோசகரும் 2 அமைச்சர்களும் தான் முக்கிய காரணமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அதாவது முதல்வர் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்புல பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு சட்டசபையில MLAக்கள் அமைச்சர்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னு சீனிவாசன் தாவேகாவினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை கொடுத்திருக்காரு. இதில் முதல்வரின் ஆலோசகரா உள்ளவருக்கும் விஜயோட நெருக்கமா இருக்கும் 2 அமைச்சர்களுக்கும் இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட சீனிவாசன் முதல்வர் விஜயோட நெருங்கிட்டாரு அப்படின்னா தங்கள் பதவிக்கு பங்கம் வந்துரும் அப்படின்ற மாதிரியும் நினைச்சிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம சீனிவாசனை அவமரியாதைப்படுத்தியிருக்காங்க. அமைச்சர் ஒரு உரிமையில இந்த ஒருத்தர் பேசியிருக்காரு. இதனால மனம் வந்த சீனிவாசன் தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர்ல நம்பிக்கை வாக்கெடுப்பு, மசோதா நிறைவேற்றும், மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு உள்ளிட்டவர் போது சட்டசபை செயலாளரின் பங்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். அந்த வகையில தான் முதல்வரா பதவியேற்ற பிறகு விஜய் தமிழக சட்டசபையில பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கும் நம்பிக்கை கோரிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு சட்டசபை செயலாளரா சீனிவாசன் எந்த பிரச்சனைகளுமே இல்லாம வச்சிருந்தாரு. சீனிவாசன் சட்டசபையில செய்தி பிரிவுல இருந்து இந்த பதவிக்கு வந்தாரு. இதனால சட்டசபை விதிகள் உட்பட அனைத்து விஷயங்களும் நல்லாவே தெரியும். இருந்துதான் அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரை சட்டசபை செயலாளரா பொறுப்பு வழங்கினார். அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்வர் ஸ்டாலின் அவரை தொடர செய்ததோடு 3 வருஷம் வரைக்கும் பணி நீடிப்பு செஞ்சு வழங்கியிருந்தார். ஆனா முதல்வர் விஜயின் ஆலோசகர் மற்றும் 2 அமைச்சர்கள் தரைக்குறைவா நடத்தியதால சட்டசபை செயலாளர் பதவியை உதறிட்டு சீனிவாசன் விலகியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.